பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் சிவகாமி அம்மாள் இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய். உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் தமக்கென முயலாமல் பிறருக்கென வாழும் பெருவாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்று புறநானூறு கூறுகின்றது. இக்கூற்றுக்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உலகை நிலைபெற செய்தவர் தான் நம்ம காமராசர். தாய்நாட்டின் பணியை தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராசர். நாடே அவரது கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை. காமராசர் படிக்காத மேதை இல்லை, ஏழைகளை படிக்க வைத்த மேதை. ஆம், காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக் கொண்டார். பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக் கொண்டது. உடலை அகி எடுத்துக் கொண்டது. ஆனா அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக் கொண்டது. ஏழைகளின் மாற்றம் வரை என்றும் ஏழைகளின் வாழ்வில் ஏற்றம் வரை என்றும் உழைத்தார். மாற்றம் வர ஆற்றில் அணைகள் கட்டி வைத்தார். உலகம் உள்ளவரையும் பெருந்தலைவர் புகழே நிலைத்திருக்கும். கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே, கொஞ்சம் இவர் செயல்பாடுங்கள் வறுமையில். அவர்தான் வாழ்ந்தாரே